என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். மனசுருகி வேணும்ல, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அந்த சாமி கொடுக்கும். உனக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கா? இப்ப போனா நீங்க எப்ப திரும்ப வருவீங்க? அது உனக்கு ஒரு நிமிஷம் கூட என்ன பார்க்காம இருக்க முடியலல்ல, இல்லையா? எனக்கும் அப்படித்தான். எப்பவும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஷாலினியை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த உடனே நான் திரும்ப வந்துடுவேன். 1 வருஷம் நான் இங்க இல்லாதப்ப உன்னை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நான் எங்கெல்லாம் தேடுறது? நீதான் வேலைக்கு போறல்ல, உனக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும். அதனாலதான் உன்னை தனியா விட்டுட்டு வந்தோம். நீங்க 2 பேரும் தனியா பேசுறதுக்காக என்ன கழட்டி விட்டுட்டீங்கல்ல? வேலை கிடைச்சதும் எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க. இங்க பாரு, நீ முறை பொண்ணுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட வம்பிழுக்காது. வம்பிழுத்த என்னடி செய்வ? நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஏய், அந்த மாதிரிலாம் ஒண்ணு பண்ணாத. அப்படி வா வழிக்கு. அண்ணா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அப்புறமா பாக்கலாம். நீ சரி சரி சீக்கிரமா போ. வாணா. போயிட்டு வரட்டாமா? ஷாலினி, அது சிட்டி, பாத்துருந்துக்கோ. நேரத்துக்கு நீ சாப்பிடணும். அப்புறம் தலைக்கு எண்ணெயை மாத்தாத, உடம்புக்கு ஒத்துக்காது. பேகுக்குள்ள மூலிகை எண்ணெய் வச்சிருக்க, அதையே யூஸ் பண்ணிக்கோ.
ஒரு சங்குல பால் ஊத்தி கொடுக்க வேண்டியதானே? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கா, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி நடத்துறீங்க. நீ போடா. அவ எவ்வளவு வளர்ந்தாலும் எனக்கு குழந்தைதான். அம்மா கவலைப்படாதீங்க, நான் போனதும் லெட்டர் போடுறேன். வாமா. பேட்ரிக், 8 கோடி ரூபா மதிப்புள்ள பிரவுன் சுகரை அவன் கொண்டு போயிட்டான். நான் அவனை பிடிச்சே ஆகணும். என்னது? நீ பிடிச்சிருவ? போடா, போய் பிடிச்சிட்டு வா. பிடிச்சிருவானா? டேய், அவன் என் பையன்டா. அவனை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என் வேலையே போயிடும். இது பெரிய இஷ்யூ. அப்படி என்ன இஷ்யூ? டேய் சிவராமா, விளையாடாத. அவனை தொட்டா சரி வராது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பேட்ரிக், நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். ப்ளீஸ், சாயங்காலத்துக்குள்ள அவன் எனக்கு வேணும். தரேன் இன்ஸ்பெக்டர். இந்த பாக்கெட்ல இருக்கான். தெருவுல நீ ஒன்னும் இல்லாம நின்றுட்டு இருந்த. உன்னை இப்படி ஆக்குனதே நான் தான். அதை மறந்துட்டு என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காத. சிவராமா, நான் தமாசா தானே சொன்னேன். உட்காரு. உட்காரா. நீ ஏன் கோவப்படுற? நீ செஞ்சதை மறக்க முடியுமா? இங்க பாரு, நீ ஆசைப்பட்டிருந்தல்ல ஒரு பெரிய பங்களாவும் ஒரு காரும். ஏன் வாக்க நான் காப்பாத்துவேன். அது சரி, அவன் தான் வேணும்னு உனக்கு என்ன கட்டாயம் இருக்கு? உனக்கு வேண்டியது ஒரு குற்றவாளி தானே? அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல, 100 பேர் கூட தரேன். கொஞ்சோண்டு சுகர், அதை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பெட்டி, அந்த பெட்டியை பிடிச்சிட்டு வர ஒரு ஏமாளி. நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் சொல்ல வேண்டாம். குடி. முதல்ல இதை குடுறா. டேய், ஒரு கிளி வருது பாரு. அது உன்னி கிருஷ்ணன் தானே? கூட வர்றது யாரு? அது அவனோட சிஸ்டரு. ஞாபகம் இல்லையா? பாட்டனி டிபார்ட்மெண்ட் ஷாலினி, நம்ம பியூட்டி குயின். அவன் எதிரி தானே, போய் மோதி பாத்திர வேண்டியதானே. ஹாய் உன்னி கிருஷ்ணன். காலேஜில் பார்த்தது, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. என்ன இந்த பக்கம்? அது இவளுக்கு இங்கே பேங்க்ல வேலை கிடைச்சிருக்கு. நான் இவ்வளோ ஹாஸ்டலில் சேர்க்கலான்னு வந்தேன். நீ இங்கே என்ன? இது எங்கள் அப்பாவோட ஹோட்டல், அதாவது என்னோடது. வா, ஒரு டீ சாப்பிட்டு போகலாம். இல்லை வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எனக்கு தெரியும், பழசெல்லாம் நீ இன்னும் மறக்கலை. காலேஜில் நடந்த விஷயங்கள்லாம் நீ இன்னும் மறக்கலை. அதெல்லாம் மறந்துடு. அது ஹெட்வெயிட்டில் செஞ்ச விளையாட்டு. ஷாலினி, என்ன ஞாபகம் இருக்கா? எட்வின். உன்னை எப்படிடா மறக்க முடியும்? நீ தான் காலேஜ் ஸ்டார் ஆச்சு. சரி வா, பழைய ஞாபகத்தெல்லாம் ஷேர் பண்ண ஒரு டீ சாப்பிடுங்க. வா, யோசிக்காத, வா போலாம். பெரிய அறிவாளி நினைப்பா? நடு ரோட்ல பெட்டியோட மாட்டி இருக்க. முதல்ல நீ தொழில நல்லா கத்துக்க. சிவராமனா இருக்க போய் தப்பிச்ச. அவன் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ. சார், பிளான் எல்லாம் சேஃபாக தான் இருந்துச்சு. ஆனால் போலீஸ்க்கு யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. என்னடா சேஃபு?
மொத்தத்தையும் கொண்டு போய் கோத்து விட பார்த்தேன். ஏதோ ஒன்று என்னை ஃபோனில் கூப்பிட்டுருக்க வேண்டியதானே. எஸ்கியூஸ் மீ, நீங்கள் டீ சாப்பிட்டுட்டு இருங்க, நான் இப்போ வரேன். ஓகே? டேய், நம்மெல்லாம் காக்கி சட்டை போட்டவனை எப்பயுமே நம்பக்கூடாது. சிவராமனுக்கு நீ தான் வேணும் உன் தோலை உரிக்கிறதுக்கு. அது சரி, உன்னை பற்றி அவனுக்கு வேற என்ன தெரியும்? உன் முன்னாடி காண்டாமிருகம் கூட வெறும் சைல்டு. டாடி எல்லாம் ரெடி, ஆள் கிடச்சிட்டோம். ஆ, கிடைச்சாச்சா? தம்பி போ, பெட்டியை வச்சுட்டு நேராக இங்கே வந்துரு. உன் முகத்தை சிவராமன் பாத்திரக்கூடாது. உன்னால தானே பிரச்சனை வந்துச்சு. சார் மேலே எனக்கு அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நான் படித்தது அதுதான். என்னது? இந்த இங்கிலீஷில் கிழிக்க வேண்டாம், தமிழில் கிழிச்சா போதும். இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடாது. நான் அப்படி தான் பேசுவேன். நீ என்ன பண்ணுவ? இந்த வேலையை வேணான்னு விட்டுருவேன். உங்களுக்கு வேலை செய்ய நிறைய பேர் கிடைப்பாங்க, ஆனால் என்ன போல ஒருத்தன் கிடைக்க மாட்டான். என் வேலையில் எப்பயுமே நான் கரெக்டாக இருப்பேன். ஸோ ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அது சரி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் என்னையே முறைக்க ஆரம்பிச்சியா? நான் நெருப்பு மாதிரி சார். அந்த சிகரெட் கொடுங்க. இவனை தூக்கிடலாமா? அவன் சொன்னது கரெக்டு தான். அவன் தீ தான். அவன் மேலே கை வச்சா நமக்கு தான் எரியும். நீ கிளம்பு. போ. ஏசப்பா, இவன் தான் எனக்கு முடிவு கட்டுவான் போல இருக்கு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இந்த பக்கம் யாரா? உங்க அப்பா. அப்புறம் ஆள் கிடைச்சாச்சு, கிளம்பி வா, பிடிச்சிட்டு போ. அண்ணா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம போலாம். போலாம், அவன் வந்துட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பெட்டியை கொஞ்சம் பார்த்துக்கங்க, நான் இப்போ வந்துடுறேன். இந்த பெட்டிக்குள்ள என்னையா இருக்கு? இந்த பெட்டி என்னோடது இல்லை சார். தோற ஏண்டா திருட்டு பயல, பொய்யா சொல்ற? நடா அண்ணா. நீ எதுவும் பயப்பட வேண்டாம், அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. நீ வா வா, போலாம் வா. இந்த பெட்டி நீ பாம்பேல இருந்து கொண்டு வந்திருக்க. வருஷ கணக்கில் நாங்க தேடிக்கிட்டு இருக்கிற போதைப் பொருள் கடத்துற பெரிய கேங்கோட இந்த ஊரோட லிங்க் ஏஜென்ட் நீ, சரிதானே?
சொல்றா. தண்ணி. சொல்றா. நான் சொல்றது உண்மைதானே? ஷாலினி. சொல்றா. நீ உண்மையை சொல்ல மாட்டல? சிவராமா, நீ கலக்கிட்ட. அவனுக்கு குறைஞ்சது 10 வருஷம் கேரண்டி. 8 கோடி ரூபா சரக்குல உனக்கு காப்பாத்தி கொடுத்துருக்கேன். அவனோட பெட்டியில இருந்த 3-4 லட்சம் போயிருந்தாலும் உனக்கு அந்த அல்ஜிப்ரா கணக்கெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம். உனக்கு இப்ப என்ன வேணும்? ஒரு பங்களாவும் ஒரு காரும். அதை நான் கொடுத்துட்றேன். ஆனா இன்னொரு விஷயம், அவன் இனி வெளியே வரக்கூடாது. அதை நீ தான் பார்த்துக்கணும். எப்படி வெளியே வருவான்? கையில சரக்கோடல மாட்டிருக்கான். அவன் வெளியே வந்தாலும் நீ எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன்ல. அதானே என்னோட பயமே. விழுகிறது, மறுபடியும் எந்திரிச்சு நிற்கதான். தோக்குறது ஜெயிக்கிறதுக்கு தான். என்னோட தண்டனை முடிச்சு திரும்பி வரப்ப இந்த உலகத்தில் பேட்ரிக் இருக்க மாட்டான், இன்ஸ்பெக்டர் சிவராமன் இருக்க மாட்டான், எட்வினும் உயிரோடு இருக்க மாட்டான்.
அம்மா, உன்னி கிருஷ்ணா, உன்னி ஷாலினியும் கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஷாலினி அங்க போய் சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னா. அங்க போனதும் அம்மாவை மறந்துட்டா. மறக்கலாம் ஒன்றும் இல்லைம்மா. அவளுக்கு உடனே டெபுடேஷன்ல அமெரிக்கா போக வேண்டி இருந்துச்சு. அம்மாட்ட சொல்லி எப்படியாவது சமாளின்னு என்கிட்ட தனியா சொல்லிவிட்டா. ஈஸ்வரா, என் பொண்ணு எங்க இருந்தாலும் அவளை நல்லபடியா பாத்துக்க. உன்னி, இன்னொரு விஷயம், அடுத்த வாரம் உன் மாமா பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. அவ மேல எந்த தப்பும் இல்லை. சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே தெரியும் நீதான் முறை பையன்னு. இருந்தாலும் கூட உன்னிகிருஷ்ணன், என்ன உன்னிகிருஷ்ணன், உள்ள போ. மாமா, நான் மாமாவா? அப்படி யாரும் இங்க இல்ல. அப்பா, உன்னை உள்ள போன்னு சொன்னல. உன்னி, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் உனக்கு மாமாவா இருக்கலாம், ஆனா இவளுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன். உன் வாழ்க்கை தான் போச்சு, அவ வாழ்க்கையும் கெடுத்துறாத. கிளம்பு போன்னு சொன்னல. உன்னிகிருஷ்ணன், என்ன நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு பொண்ணுதான். என்னால எதையும் உறுதியா பேச முடியல. வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா மனசு கேட்கல. பழைய ஞாபகங்கள் மேல நம்ம மண்ணள்ளி போட்டு புதைச்சிட்டோம்ல. நீ என்னோட முறை பொண்ணுங்கிற நம்பிக்கையில தான் நான் இருந்தேன். பரவாயில்ல, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும்.
மேஜை விளக்கின் வெள்ளை வெளிச்சமாய் நீயும் நானும் மனதை மயக்கிடும் மோகங்களும் இன்னும் மனதின் வான் தரையில் காணும் கருநிற மேகங்களும் மறையாத பிம்பங்கள் மேஜை விளக்கின் வெள்ளை வெளிச்சமாய் நீயும் நானும் விண்மினி காணாத நாளின் இரவிலே தனியான பயணம் ஒன்றில் விண்மினி காணாத நாளின் இரவிலே தனியான பயணம் ஒன்றில் தூரத்தில் யாரோ பாடலை பாடிட சங்கீதத்தில் மயங்கினே உன்னுடன் நான் கூடும் கணங்கள் ஒவ்வொன்றும் தன்ய முகூர்த்தங்கள் ஆனதுவே ஏதோ புண்ணிய முகூர்த்தங்கள் ஆனதுவே மேஜை விளக்கின் வெள்ளை வெளிச்சமாய் நீயும் பொன்னொளி அந்தியில் ஒவ்வொரு இலையிலும் மின்னும் சிறு பனி போல் பொன்னொளி அந்தியில் ஒவ்வொரு இலையிலும் மின்னும் சிறு பனி போல் மலையருவியின் ஓலமும் தாளமும் சூடிடும் மாம்பலா நாம் அதன் உள்ளிலே மனவரையில் ஆண் பெண் பந்தங்களாயிருந்தும் நம்முள் ஏக அனுராகமாய் சேர்ந்திருந்தோ மேஜை விளக்கின் வெள்ளை வெளிச்சமாய் நீயும் நானும் மனதை மயக்கிடும் மோகங்களும் இன்னும் மனதின் வான் தரையில் காணும் கருநிற மேகங்களும் மறையாத பிம்பங்கள் மேஜை விளக்கின் வெள்ளை வெளிச்சமாய் நீயும் நானும் மனதை மயக்கிடும் மோகங்களும் இன்னும் மனதின் வான் தரையில் காணும் கருநிற மேகங்களும் மறையாத பிம்பங்கள்
உங்களுக்கு உதவி பண்ணது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு கிடையாது. இந்த ரோட்டில் தெருநாய் மாதிரி செத்து போயிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த உதவி செஞ்சேன். உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இறங்கி வந்து உதவி பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் செய்யலை. ஒரு நன்றி மட்டும் சொன்னால் போதும். தேங்க்ஸ். அதோட இதுவும் வச்சுக்க, 1,00,000. பணத்தை விட நிறைய மதிப்புள்ள விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. சாரி. உதவி பண்ண ஆசை இருந்தாலும் உதவி பண்ண முடியாதுங்கிறத இப்போ அது புரிஞ்சுக்கிட்டேன். ஜெயிக்கிறதுக்காக போராடினப்போ சுவாரஸ்யமா இருந்தது. ஜெயிச்சு எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன். ஆனா அதுக்காக நிறைய இழந்துட்டேன். பொண்டாட்டி, குடும்பம், பிள்ளைங்க. எங்க இருந்து ஆரம்பிச்சது அதை நினைச்ச மலப்பா இருக்கு. யாரும் இல்லாத ஏழையா இருந்தா இந்த பிரசாத். பட்டினியோட ரொம்ப கஷ்டப்பட்டேன். கருணை இல்லாத மரத்து போன மனசுக்காரனா மாறிட்டேன். வெறி, எல்லாத்தையும் ஜெயிக்கணுங்கிற வெறி. அஸ்வினி பிரசாத்தா மாறினதுக்கு அப்புறம் இந்த பூமியை என் காலடியில எதிரியே இல்லாம ஆக்கிட்டேன். ஏன் விருப்பப்படி. உன் பேர் எனக்கு தெரியாது, நீ யார் என்னன்னு கூட தெரியாது. ஆனா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்துறதுக்கு கூட ஒரு ஆள் தேவை. சொல்லு, கூட இருக்கிறியா? மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கலாம்ல. உனக்கு நான் ஒரு புதிய பேர் வைக்கிறேன், சக்கரவர்த்தி. ஒரு செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு இங்க இருந்து ஒரு படையே மொத்தமா கிளம்பி போச்சு. போய் என்னாச்சு? போய் ஒன்னும் புடுங்க முடியல. டாடி, நம்மோட எதிரி அஸ்வின் கிடையாது. அவன் வெளியில வந்துட்டான். யாரு? உன்னிகிருஷ்ணன். உன்னிகிருஷ்ணன் வெளியே வந்துட்டானா? 2 பேரையும் தூக்கிரு. சக்கரவர்த்தி, இது சாமுவேல். இவன் எனக்கு மகன் மாதிரி. என்னோட வலதுகை. சக்தி எங்க? கராத்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. சக்தி இந்த வீட்டில் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேரக்டர். என்னோட சக்தி ஒரு ப்ரூஸ்லி. சென்சார் காம்பினேஷன் பண்ணி காட்ட சொன்னீங்க, பண்ணி காட்டிட்டோம். என்ன எதுவும் பேச மாட்டீங்க? பேசுறதுக்கு எதுவும் இல்லை. பயங்கரமான ஆளா இருப்பார் போல இருக்கு. 2 பேருக்கு கடுமையான போட்டியா இருக்கும் போல இருக்க. ஜப்பான்ல இருந்து வந்திருக்காராம். சென்சாய், ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உடம்பு சரியில்லையா? வயிற்ற கலக்கி வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்ப இன்னைக்கு கிளாஸ்? இன்னைக்கு கிளாஸ் நாளைக்கு எடுக்கிறேன். சார்,
உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு கராத்தே தெரியுமா? எனக்கு இந்தியன் கராத்தே தெரியாது, ஜப்பான் கராத்தே நல்லா தெரியும். உனக்கு தெரியுமா? அது நான் டஃப்பான காம்படிஷன் சொல்லி கொடுத்துக்கிருந்தேன். அது சக்தி கராத்தே இன்ஸ்ட்ரக்டர், இவர் சக்கரவர்த்தி. ஹலோ ஹலோ ஹலோ. கராத்தேல நம்ம யாருமே தெரிஞ்சுக்காத அளவுக்கு பெல்ட் வாங்கியிருக்காரு. கவனமா இருக்கணும். சக்தி சொல்லுங்க சார். சக்கரவர்த்தி இனிமே நம்ம கூட தான் இருப்பாரு. எல்லாமே சொல்லி கொடுக்கணும். இப்பவே சொல்லி கொடுக்குறேன். கராத்தே தவிர இவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. ஃபேக்ட்ரி, பள்ளிக்கூடம், அனாத ஆசிரமம் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும் ஃபார் ப்ரொடெக்ஷன். நான் என்ன செய்யறது? எனக்கு இந்த 24 மணி நேரமும் பத்தவே மாட்டேங்குது. போதும், கேரி ஆன். பிளடி பஞ்சிங் பேக். வெட்டி எடுத்த தங்கம், கொட்டி கிடக்கும் வெள்ளி, அதை வச்சு அடுக்கி கட்டிய கோட்டை. கோட்டையின் உள்ளே இலவம் பஞ்சு கட்டில், போயிட்டு நிரப்பிய மல்லிகை மஞ்சள் மொத்தம், அதுக்கு ஒரு சக்கரவர்த்தி அதிசய ஜென்ம அதிர்ஷ்டம். வெட்டி எடுத்த தங்கம், கொட்டி கிடக்கும் வெள்ளி, அதை வச்சு அடுக்கி கட்டிய கோட்டை. கோட்டையின் உள்ளே இலவம் பஞ்சு கட்டில், போயிட்டு நிரப்பிய மல்லிகை மஞ்சள் மொத்தம், அதுக்கு ஒரு சக்கரவர்த்தி அதிசய ஜென்ம அதிர்ஷ்டம். அரண்மனை வாழும் அரசன் மனதில் அழகிய கனவில் கூடி கூடி புதியொரு நாட்டில் அதிபதியாகும் நேரம். படையணையோடும் பொன்னோடும் முத்தோடும் பொருளோடும் தங்க கிரீடம் கையாளும் காலம். குடியடையாளம் காண கப்பம் கட்டும் நேரம், முன்னால் அடிமையானது மக்கள் கூட்டம். ஜெய கோஷம் முழங்கிடும் தீனம் தீனம் நகர்வலம். தேரில் பொன் தேரில் யுவராஜா ஊர்வலம் போகும் நேரம். வெட்டி எடுத்த தங்கம், கொட்டி கிடக்கும் வெள்ளி, அதை வச்சு அடுக்கி கட்டிய கோட்டை. கோட்டையின் உள்ளே இலவம் பஞ்சு கட்டில், போயிட்டு நிரப்பிய மல்லிகை மஞ்சள் மொத்தம், அதுக்கு ஒரு சக்கரவர்த்தி அதிசய ஜென்ம அதிர்ஷ்டம். சதுரங்கம் எல்லாம் பகடைகளாக்கி போட்டிகள் எல்லாம் வெற்றியை நோக்கி வைர கிரீடம் பலமுறை அணியும் நேரம். இனி வசந்தம் ஆகிடும் ஆனந்தம் மகரந்தம், மனதில் ஒரு இன்பம் கிடைக்கின்ற காலம். வெட்டி எடுத்த தங்கம்,
கொட்டி கிடக்கும் வெள்ளி அதை வச்சு அடுக்கி கட்டிய கோட்டை. கோட்டையின் உள்ளே இலவம் பஞ்சு கட்டில் போயிட்டு நிரப்பிய மல்லிகை மஞ்சள் மொத்தம் அதுக்கு ஒரு சக்கரவர்த்தி. அதிசய ஜென்ம அதிர்ஷ்டம். பிடிக்காதரா, நான் சரியா போயிடுவேன் சார். இந்த என் வீட்டுக்கு போறதுக்கு வழி நீ எனக்கு சொல்றியா? போடா. ஓ, ஒரு குடும்ப குத்து விளக்கு மாதிரி எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கியா? என் செல்லக்குட்டி மகனே, மகனே, தண்ணி அடிக்கும் போதுதான் பையன் மேல பாசம் வரும். வாய மூடி. எந்திரா, நான் தான் உங்க அப்பா, டிஎஸ்பி சிவராமன். நீ எதுக்காக இங்க வந்த? நான் அம்மாவை பார்க்கறதுக்காக வந்தேன். ஓ, அப்படியா? பார்த்து முடிச்சிட்டல, அப்ப நீ கிளம்பு. தேவையில்லாம வந்து இருந்துக்கிட்டு. மனசு கொஞ்சம் நிம்மதியாகணும்னு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். பேசாம ஹாஸ்டல்லே இருந்திருக்கலாம். உண்மைதாம்மா, நாளைக்கே நீ கிளம்பு. அம்மாவை நினைச்சு கவலைப்படாத. நல்லா படிக்கிற வழியை பாரு. Hello. We want to dance. We want to dance. We want to dance. We want. இவதான் நம்ம புது மெம்பர், வெரி ஸ்மார்ட். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இவளை தெரியும், அதுக்குள்ள ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. ஹாய். ஹாய். இவங்க அப்பா பெரிய புள்ளி, டிஎஸ்பி சிவராமன். ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் அப்பாட்ட சொல்ல மாட்டேன். அதெல்லாம் தேவையில்ல. நீங்க போய் அப்பா கிட்ட சொல்லுங்க. அனு யாருன்னு டாடிக்கு தெரியட்டும். ஃபார் ஸ்வீட் ரிவெஞ்ச். Cheers. Cheers. Oh yes. Enjoy the party. சரி வரட்டா. Bye. Okay, bye. See you. ஒரு நிமிஷம். See you. கிளி பறந்து போயிடக்கூடாது. வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. குடோனுக்கு கொண்டு வந்துடுறேன். அம்மா, நாளைக்கு நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாமா. நீ எங்க போனாலும் இந்த அம்மாவை மறந்துடக்கூடாது. நீ என் வயிற்றுல பிறக்கலனாலும் நீ எனக்கு மகதான். தம்பி, அவளுக்கு நீ யாரும் இல்லை. அவ மேல கோவப்படாத. இல்லம்மா, நான் அவளை எப்பயும் கண்கலங்க விட மாட்டேன். தம்பி, என் பையன் சிட்டியில் எங்கேயோ இருக்கான். அவனை நீ கண்டுபிடிக்கணும். இந்த அம்மா அவனையே நினைச்சு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்னு சொல்லு. இதுல என்ன இருக்கு, நான் தேடுறேன். ஒரு போட்டோ இருந்தா கொடுங்க. இந்தப்பா. ரெடிக்குலா, பேட்ரிக்கோட வலதுகை. மொத்த வியாபாரமும் அவன் கையில் தான். முதல்ல அவனோட ரைட் ஹேண்டை தூக்கணும்.
ஒரு வாரம் அவன் எஸ்டேட் பங்களாவில் இருப்பான். அங்கே வச்சு தான் அவனை முடிக்கணும். I'm Chakravarti from Ashwini Constructions. ஷாங்காய் ஹோட்டல்ஸில் உங்களோட ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். விலை பிரச்சனை இல்லை. ஐம் சாரி, நான் அதை விற்கிறதா இல்லை. அதை பற்றி முடிவெடுக்க வேண்டியது என்னோட வேலை. நான் அதை விற்கிறதா இல்லை. நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ். நோ, இட் இஸ் மை ஃபைனல் வேர்ட். விற்க மாட்டேன். நீ விற்ப, எனக்கு நல்லா தெரியும். ஜெர்மன் ஷெப்பர்ட் இல்லை, ஏன்னா எனக்கு பொதுவாக நாயினா ரொம்ப பிடிக்கும். டாடி, உங்களோட மக இல்ல? உன்னோட பேர் என்ன? பிரியா. அழகான பேரு. குச்சியா குஸ்ப கச்சியா காச்சஸ்ப விஷயமா, இந்த 3 யுத்தி தான் முக்கியமான பயிற்சி. நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியலையே. உங்களுக்கு புரியாது, இது எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்க மண்டுக்குள்ள ஏறாது. ஓ ஐம்பிஃபி மாஸ்டர், வாட் இஸ் ஐம்பிஃபி? தட் இஸ் ஜப்பான் கராத்தே காங். ஜப்பான்காரன் கடவுள் தான் ஐம்பிபி பிஎஸ்சி. அண்டர்ஸ்டாண்ட் கேர்ள்? இது என்ன பெல்ட் மாஸ்டர்? இதுதான் ஜப்பான்காரன் பெல்ட். சூப்பி குவி ஹாமா ஹாமா. இந்த டபுள் பெல்ட் ஜெயிக்கிறவனுக்கு இந்த பெல்ட்டை நான் இனாமா கொடுக்கறேன். அது வேணாம், எதிராளியே நானே செலக்ட் பண்றேன். நாட் குட், வெரி வீக். ஃபைன், செலக்டட். கம் ஆன். நான் கத்துக்கிட்ட கராத்தே இது இல்ல, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. எப்படி அடிக்கலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள இவ அடிச்சுட்டா நான் தோத்துட்டேன். இன்னைக்கு கிளாஸ் இதோட ஒத்தி வச்சிருங்க, நாளைக்கு சொல்லி கொடுக்கணும்ல. அது சந்தேகம் தான். நான் ஒரு ரகசியம் சொல்றேன். பக்கத்தூர்ல இந்திரன் ஒரு வைத்தியர் இருக்காரு. ஒரு 15 நாளைக்கு நான் அங்க போறேன். இது அஸ்வின் சார்ட்ட சொல்லிடாத. அன்னைக்கு நிரபராதியா இருந்த என்ன போலீஸ்ட காட்டி கொடுத்துட்டு நீ தப்பிச்சிட்ட. என் தங்கச்சி ஷாலினியை கொண்டுட்டாங்க, என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாங்க. நான் வேணும்னு தெரிஞ்சு இதை செய்யல சார். அவங்க கட்டாயப்படுத்தினாங்க. எனக்கு வேற வழி தெரியல. இப்போதைக்கு உன்னை கொல்ல மாட்டேன். நான் காத்திருக்கிறது பெரிய மீன்லாம் சிக்கிறதுக்கு தான். நீ அந்த மீனை பிடிக்கிறதுக்கான இற மட்டும்தான். சார், நான் அவங்கள பத்தின ரகசியத்தை நீ எனக்கு சொல்லணும். நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இதுதான் பிராயச்சித்தம். சார், என்னால செல்லமகன எட்வின், இந்த மாதிரிலாம் நடந்துக்காத.
நீ எதுக்குடா ஹோட்டலில் போய் பணம் வேணும்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னை பத்தி தெரியாதாப்பா உங்களுக்கு? நான் ஒன்றும் சும்மா பணம் கேட்கல, பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதான். என்னது பிஸ்னஸா? அப்படி என்னடா புடுங்கின பிஸ்னஸ் நீ பண்ண போற? டே, என் வாயில ஏதாவது வந்துட போது சொல்லிட்டேன். என் அப்பா கிட்ட நான் 5 பைசா கூட வாங்கினதில்லை. இதெல்லாம் நானே சம்பாரிச்சது, தெரியுமா உனக்கு? உங்க அப்பாவோட காசு உங்களுக்கு ராசி இல்ல, ஆனா உங்களோட காசு எனக்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன, நீங்க நம்பர் 1 பிசினஸ் மேன். அடேங்கப்பா, ஒத்துக்கிட்டான். நல்ல வேலை உங்க அப்பா நான் இல்லைன்னு சொல்லலையே, அதுவே பாக்கியம். ஒன்று செய்ய, இனிமே ஹோட்டல் எல்லாம் போய் கேட்காத, பணத்தை நானே கொடுக்குறேன், சரியா? இதை முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே? எஸ் டாடி, தேங்க்யூ. ஹலோ, ஷேர் வாங்குறதுக்கு நான் எப்போ வரணும்னு சொல்லுங்க. இல்லை, விற்க மாட்டேன். நான் சொன்னது தான். நான் அனுப்பின பரிசு கிடைச்சதா? இனிமேல் இந்த மாதிரி பரிசுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். 2234 இஸ் மை டெலிஃபோன் நம்பர். கூப்பிடுங்க. உங்களோட முடிவை நீங்கள் மாற்றியே ஆகணும். உங்கள் செல்லக்குட்டி அங்கே தானே இருக்கா? தங்கம், அந்த பால் எடுத்து குடிமா. குடி. எஸ் மிஸ்டர், சொல்லுங்க. விக்கிறேன். என் பொண்ணை ஒன்றும் பண்ணிடாத. என்ன வேணாலும் செய்கிறேன், ப்ளீஸ். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். எனக்கு வேண்டியது ஷேர்ஸ். நாளைக்கே கொடுக்குறேன். வெரி குட்.
உன்னிகிருஷ்ணன் சக்கரவர்த்தி ஆகிறதுக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது. உன்னிகிருஷ்ணனை கொல்லணும்னு அடிச்சப்ப அவன் திருப்பி அடிக்கல. சக்கரவர்த்திக்கு திருப்பி அடிக்க தான் தெரியும். நீ என்னைக்குமே எனக்கு பழைய உன்னிகிருஷ்ணன் தான், மறந்துடாத. குட் நைட். குட் நைட். இத குடி. மிருகத்தனமா பலாத்காரம் செய்யப்பட்டு ரோட்ல செத்து கிடக்கிற ஒரு பொண்ணோட படம் பேப்பர்ல வராம பண்ணிட்டேன். அதுதானே சக்கரவர்த்தியோட புத்திசாலித்தனம். நீ மட்டும் நேத்து அந்த இடத்துக்கு போலன்னா அந்த பொண்ணோட சரித்திரத்தையும் மாத்தி எழுதியிருப்பாங்க. உன்னை காப்பாத்தினதுக்கு எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டாம். ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கஷ்டங்கள் வரும். ஆனா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது அதுக்கு ஒரு தீர்வே ஆகாது. அது அந்த சமயத்துக்கான ரிலீஃப் மட்டும்தான். நீ சிந்துற கண்ணீர் நிஜமா இருந்தா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். அந்த வளையத்துல இனிமேல் நீ சிக்க கூடாது. அந்த வளையத்துல மாட்டிக்காம இருக்க ஒரே வழிதான் இருக்கு, கராத்தே கத்துக்கணும். பெஞ்சு ஓகே சார். எனக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா, ஷாலினி. அவ இப்போ உயிரோட இல்ல. ஷாலினி மாதிரி தான் நான் உன்னையும் பார்க்கிறேன். சக்கரவர்த்தி அவன் நம்மளை ஏமாத்திட்டான். யாரு? அந்த தம்பி தான். மறுபடியும் பேட்டரி கூட சேர்ந்துட்டான். அவனோட ப்ரௌன் சுகரை எடுத்துக்கிட்டு குடோனுக்கு போனது நம்ம தம்பி தான். ஷூர். உன்னிகிருஷ்ணன் இல்ல, சக்கரவர்த்தி. எனக்கு நீங்க எப்பவும் உன்னிகிருஷ்ணன் தான். நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அவரு பேங்க் மேனேஜர் வேலைன்னு அப்பா கிட்ட சொன்னாரு. அப்பாவும் நம்பினாரு. அதை நம்பிதான் நானும் இங்க வந்தேன். உன்னை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. என்னோட கனவுல நீ நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த. நான் உன்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம். அன்னைக்கு நீங்க என்னை கூட்டிட்டு போயிருவீங்கன்னு ஆசைப்பட்டேன். ஆனா அன்னைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி என்ன நீங்க கூட்டிட்டு போல. இன்னைக்கு என்னோட ஆசைகள் எல்லாம் அழிஞ்சு போய் சோர்ந்து போய் நிக்கிறேன். அன்பு இல்லாம, பாசம் இல்லாம. எல்லாத்துலயும் ஜெயிச்சு மேல வந்த இந்த சக்கரவர்த்திக்கு இப்பதான் நஷ்டம்னா என்னன்னு புரியுது. மன்னிக்கணும். நீ என்னை எப்பவும் பழைய உன்னிகிருஷ்ணனை பார்க்க மாட்ட. உன்னிகிருஷ்ணன், ஒரு பொண்ணு எப்பவும் ஒரு தடவை தான் காதலிப்பா. அவ மனசுல எப்பவும் ஒரு ஆண் தான் இருப்பான். உன்னிகிருஷ்ணன் என்னோட மனசுல சக்கரவர்த்தி ஆக முடியாது. அப்பா கடவுளே, எனக்கு வந்த விதியை பாரு. என் கூடவே இருந்துட்டு எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியாடா. அவன் கொஞ்சம் மிரட்டின உடனே ஷேர் எல்லாம் அவனுக்கு மாற்றி கொடுத்துட்டாங்கிற. நீ ஏன் பிரச்சனையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? ஆமாம், இவனுக்கு ஒரு பிரச்சனை. என் பொண்ணை அவன் கிட்னாப் பண்ணிட்டான். அடேங்கப்பா, ஷேரை விட உன் பொண்ணு தான் பெருசா? உனக்கு அப்படி இருக்கலாம், எனக்கு என் பொண்ணு தான் பெருசு. சோறு போடுற கையை கடிக்கிற நாயை அடிச்சே கொல்லணும். டே, நன்றி மறந்துட்டு பேசாதடா. இப்போ என்ன ஆச்சு? ஹோட்டலோட ஷேர் ஃபுல்லாக அவன் பேரில், நான் வெளியே. இனி உன்னை நம்பி நான் எப்படா பிஸ்னஸ் பண்ணுறது? நான் பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கிறேன். எனக்கு என்னோட உயிர் வேணும். என் மேலே நம்பிக்கை இல்லைனா எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம். ஐயோ கடவுளே, கொஞ்சம் அமைதியாயிடுறா.
சின்ன பசங்க மாதிரி. சுகர் என்னைக்கு வேணும்? 4 இல்லைன்னா 5ஆம் தேதி. சரி, நான் உன்னோட பங்கை கொடுத்துட்றேன். 5ஆம் தேதி தம்பி வருவான். என்ன? ஓகே. இப்ப சரின்னு சொல்லுவியே. பவித்ரா, இன்னும் நீ என்னை மன்னிக்கலல்ல? நான் யாருன்னு உண்மையை சொன்னா நீ எனக்கு கிடைச்சிருக்க மாட்ட. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் நான் பேங்க் மேனேஜர்னு உங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன். அந்த போய் என் வாழ்க்கையை நாசமாக்கிருச்சு. நீ என்னை நம்பணும். நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் ஒரு தடவை நான் சுகர் கேரியர் ஆக போறேன். நமக்காக தான். தட் வில் பி த லாஸ்ட் ஒன். கிடைச்சதை வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயாச்சும் தூரமாக போய் வாழலாம். அதுக்கப்புறம் நான் இந்த பிஸ்னஸ் பண்ண மாட்டேன். ஒரு தடவை நான் உனக்கு உயிரை திரும்பி கொடுத்தத நீ மறந்துட்ட. நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்தல. வாக்க காப்பாதவங்களுக்கு நான் கொடுக்குற தண்டனை மரணம் தான். இப்ப நீ உயிரோட இருக்க. நீ செத்தனா ஒரு அப்பாவி பண்ண விதவை ஆயிடுவா. உனக்கு சாகணும்னு ஆசையா இருக்கா? சொல்லு, நீ தானே கேரியர். ஆமாம் சார். போட்டில் இருந்த சரக்கை குடோனில் கொண்டு போகிறது டார்வின். அங்கேருந்து வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியது தான் என்னுடைய பொறுப்பு. குடவுன்ல இருந்து சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு நீ போக வேண்டிய இடம் அவங்க சொன்ன இடம் இல்லை. அஸ்வினி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட குடவுனுக்கு. அங்க இருந்து நான் கொடுக்குற சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு நீ அவங்க சொன்ன இடத்துக்கு போகணும். சார், அது அவங்க என்ன கொன்னுடுவாங்க. இது நீ சாகிறதுக்கான நேரம் இல்லை. நீ எப்ப சாகணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். Catch him. எப்ப பார்த்தாலும் இவங்கிட்ட ஒரு பிரச்சனை. நீ கோவப்படாதடா. நீ என்ன நினைச்ச? எனக்கு பிரவுன் சுகர்னா தெரியாதுன்னு நினைச்சே என்ன? ஏய், இங்க நின்று சண்டை போடாம என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லேன்டா. நீ என்னத்த சொல்றது? நீ கொடுத்து விட்டது பிரவுன் சுகரே இல்ல, மைதா மாவு கொடுத்து என் காதலே பூ சுத்த பாக்குறியா? அது எனக்கு எப்படி தெரியும்? உண்மையா சொல்லு. டேய், கையேடுறா முதல்ல. சட்ல இருந்து கையேடு. நீ என்ன நினைச்ச? பேட்ரிக் சாதாரணமானவன் நினைச்சியா? நீ இதுவும் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். அத நீ இல்ல, நான் சொல்லணும். சக்கரவர்த்தி, இடுக்குலா இப்போ உயிரோடவே இல்லை. விஷயம்லாம் ரொம்ப வேக வேகமாக முடிக்கணும். பேட்ரிக் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அவனுக்கு குறுக்க வர்றவனை அவனே கொன்னுடுவான், யாரா இருந்தாலும் அவன் கட்டியிருக்கிற அந்த ஹோட்டலை அவன் உயிரை கொடுத்து கட்டினான். அது இப்போ
அஸ்வினோட கைக்கு போயிடுச்சு. அந்த ஹோட்டலுக்கு அவன் தகுதியானவனே இல்லை. அதாவது எனக்கும் அவனுக்கும் ஒரு பழைய கணக்கு இருக்கு. என்னோட நஷ்ட கணக்குல இருந்து தான் அவனோட லாப கணக்கு ஆரம்பிச்சது 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏலத்தை ஆரம்பிக்கலாம். 50 லட்சம். 50 லட்சம். ஐம்பது லட்சம். 60 லட்சம். 60 லட்சம். 60 லட்சம். 80 லட்சம். யாரா இந்த பரதேசி பைய? அஸ்வினி பிரசாத். 80 லட்சம். 80 லட்சம். 85. 85 லட்சம். 85 லட்சம். 90 லட்சம். 90 லட்சம். 95. 95 லட்சம். 95 லட்சம். 95 லட்சம். 1 கோடி. 1 crore. இந்த காட்டுக்குள்ள ஒரு ராஜா தான் இருக்கணும். அது அஸ்வினா இருக்கக்கூடாது. நான் பேட்ரிக் பெரேரா. அவனுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இப்ப மேல வர வேண்டாம். அஸ்வின். அஸ்வினி பிரசாத். என்ன விஷயம்? 25 லட்சம் ரூபா. 1 பைசா கூட குறையாது. இதோ நீங்க விலகிட்டீங்கன்னா ஏலத்தை நான் என் இஷ்ட பிரகாரம் கொண்டு போவேன். ஏன்னா மைனகிரி காடு எங்க சொத்து. மைனகிரி காடோட ராஜா இனி அஸ்வினி பிரசாத் தான். மைனகிரி காட்டுக்குள்ள 2 ராஜாவோட அவசியம் இருக்கா? அதே எண்ணம் தான் எனக்கும் இருக்கு. அப்போ ஒரு போர் தான் நடத்தணும். யூ மஸ்ட் கோ அவுட். என்னது? புரியல. இல்ல, வெளியே போடாங்கிறேன். கெட் லாஸ்ட். போர் பண்ண வந்த மூஞ்சப்பாரு.
விரட்டி விட்டானா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ம். ஆஸ்பத்திரியில் அவன் என்னை பார்க்க வந்தான். அந்த பேட்ரிக். அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கடவுளே, இதை எங்க வைக்கிறது? எவ்வளவு வீரமா நடப்பீங்க. எவ்வளவு நல்ல காலா இருந்துச்சு, போயிடுச்சு இல்ல. மைனகிரி காட்டுக்கு ராஜா ஆகணும்னு நினைச்சா முதல்ல காலு தான் போகும், அப்புறம் கை போகும், அப்புறம் கடைசியில தலை போகும். வரட்டுமா? சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். 1 கோடி ரூபாய்க்காக ஒரு காளையே இழந்துட்டீங்க. ரொம்ப வலிக்குதா? ஷோ,
நான் குறிப்பா சொல்லியிருந்தேன் வழி இல்லாம காலை வெட்டுங்கன்னு. Get out. என்னது? I say you get out. அதிகமா அசையக்கூடாது. போட்டு வச்ச தையல் எல்லாம் பிஞ்சு போயிடும். வரட்டுமா? நம்ம திரும்ப பார்க்கலாம். அவனால காலத்தான் உடைக்க முடிஞ்சது, மனசை உடைக்க முடியல. சந்தர்ப்பம் கிடைச்சா அவன் நம்மளை திரும்ப அடிப்பான். நீயும் நானும் தான் இப்ப அவனோட இலக்கு. அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளை சுத்தி எதிரிங்க தான். இங்க இருக்கிற சுவரங்களுக்கு கூட காது இருக்கு. என்ன பயமா இருக்கா? இல்ல. நாம டென்ஷன் இல்லாம இருந்தாதான் நம்மளால மரணத்தை எதிர்கொள்ள முடியும். புத்தியுள்ளவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவனால விதியை கூட மாத்தி எழுத முடியும். முதல்ல செய்ய வேண்டியது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தம்பி அங்கிருந்து மாத்தி ஆகணும். அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிழல் மாதிரி. சரிதான். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவங்கள சொந்த ஊருக்கு அனுப்பிடணும். அதுக்கான வேலையை நான் பார்க்குறேன். அஸ்வினும் தம்பியும் மட்டும் பிரச்சனை இல்லை, இப்போ உன்னியும் பிரச்சனை. அவன் இப்போ உன்னிகிருஷ்ணன் இல்லை, சக்கரவர்த்தி. அவனோட சக்கரவர்த்தி. அஸ்வின் கூட யாரும் இல்லாத சூழ்நிலையை கொண்டு வரணும். இங்க பாரு எட்வின், சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. அஸ்வினோட வலது கைசாம் அவனை தூக்கிடணும். தூக்கிக்கோ. நேத்து ராத்திரியே அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். நம்மளோட பாய்சனை போட்டு அவன் கதையை முடிச்சிரு. ரைட். நாளைக்கு காலையில் அஸ்வின் பார்க்க போறது அவன் மக சாமோட பணம். புத்திசாலி. Goodbye, Sam. Goodbye forever. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சிவராமன் டிஎஸ்பி சிவராமனா மாறிட்டான். டிஎஸ்பி சிவராமன் வெறும் சிவராமனா மாற போற கதையை தான் இனிமேல் நம்ம பார்க்க போறோம். எந்த நேரத்திலையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஜோசப் அவன் வீட்டில் ரெய்டு பண்ணுவார். யூனிஃபார்ம் இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா அவன் நமக்கு வேணும். யூனிஃபார்ம் இல்லாம அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் சக்கரவர்த்தி. ஏதாவது ஒரு துணி வாங்கி கொடுங்க. கிளாத். யாருன்னு போய் பாரு. மிஸ்டர் சிவராமன் இருக்காரா? நான் அகஸ்டின் ஜோசப் ஃப்ரம் என்ஃபோர்ஸ்மெண்ட். உட்காருங்க சார். சாரி மிஸ்டர் சிவராமன், உங்க வீட்டை நாங்கள் பரிசோதனை பண்ணணும். இந்தாங்க சர்ச் வாரண்ட். எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுங்க. சார், நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு எப்பயாச்சும் நடக்கலாம். ஆனா தப்பு மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா
சிஐ சிவராம் டிஓஎஸ்பியா மாறினதுக்கு அப்புறம் தான் இத மாதிரி ஒரு வீடும் நிறைய பேங்க் பேலன்ஸும் வந்துச்சு. சாரி மிஸ்டர் சிவராம், மேலெடுத்த ஆர்டர். எங்களுக்கு தெளிவான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. சிட்டிக்கு போயிட்டு இந்த ஊரை எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். எப்ப வந்தீங்க? காலையில. ஏதாவது விசேஷம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. போன வாட்டி 2 பேரும் பண்ண மாதிரி அவசர அவசரமா கிளம்பிடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருந்தாகணும். கொஞ்ச நாள் நாங்கள் இங்கே தான் இருப்போம். எங்கேயாவது என் பையனை பாத்தீங்களா? பார்த்தேன். பாத்தீங்களா? அவன் வரானா? வருவார். என்னை மன்னிச்சிருங்கம்மா. உங்கள் பையனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பவித்ராவையும் நான் ரொம்ப அழ வச்சிட்டேன். என்னை திருத்தினது உங்களோட பையன்தான். அவரால் தான் என் வாழ்க்கை திருப்பி எனக்கு கிடச்சிது. ஷாலினி இறந்து போனதுக்கு எனக்கே தெரியாமல் நானும் காரணமாயிட்டேன். ஷாலினி இறந்ததுனால அவர் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதனால தான் அவர் உங்களை நேரில் பார்க்க பயப்படுறாரு. அம்மா, 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 ஐயோ ஷாலினி, என்னாச்சு? அம்மா, தம்பி, நான் உன்னை கிருஷ்ணனை உடனே பார்க்கணும். அவன் எங்க இருந்தாலும் அவனை உடனே இங்க வர சொல்லு. பவித்ரா, ஷாலினி இறந்த விஷயம் அம்மாக்கு தெரியாதா? ஊர்ல இருந்து டெலிகிராம் வந்திருக்கு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் ஊர் வரைக்கும் போயிட்டு வரணும். அம்மாவை பேசாம இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்காகவும் தான் நான் போறேன். இனிமேல் அம்மா தனியா இருக்கிறது சரியில்லை. சந்தோஷமா இருக்கு. அப்போ எனக்கும் ஒரு அம்மா கிடைப்பாங்கல்ல. ரொம்ப தாமதம் பண்ணாத. இங்க நீ இல்லைன்னா எல்லாமே தரதட்டும். இப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, கால் போனது நல்லதுதான் தோணுது. அதனால தானே எனக்கு நீ கிடைச்சிருக்க. இது வெறும் சென்டிமெண்ட்டுக்காக மட்டும் இல்லை. ஏன்னா நம்ம பிஸ்னஸ்ல தான் அப்படி ஒன்று இல்லவே இல்லையே. கொஞ்ச நாள் தான் ஆனாலும் நீ என்ன பிரியறதுங்கிறது என்னால தாங்க முடியல. நீ எனக்கு சகோதரனாவே ஆயிட்ட. போயிட்டு வா. அவன் வருவானா? அவனா சாகிறதுக்குள்ள உன்னி வருவானா? டெலிகிராம் கொடுத்தாச்சு, கண்டிப்பா வருவாரு. ஐயோ ஷாலினி, உன்னி வருவானா? வருவாரு. உன்னி கிருஷ்ண வருவானா? சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி,
it! அப்படிதான் கால் உடஞ்ச நொண்டி குதிரை இன்னைக்கு செத்தும் போயிட்டான். சிவராமா, இந்த பேட்ரிக் சொன்னது தான். அவங்கெல்லாம் உன்னை இந்த அளவுக்கு எதிர்த்தும் அவங்களோட ஒரு முடியாவது உன்னால பிடுங்க முடிஞ்சுதா? இதில் நீ டிஒஎஸ்பி வேற. யூனிஃபார்ம்லாம் அயன் பண்ணி மட்டும் வச்சிருப்பியா? பேட்ரிக், எரிச்சல் படுத்தாம இரு. நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னன்னா விளையாண்டுகிட்டு இருக்க? எஸ் சார், நீங்க சொன்ன மாதிரி பாடியை தடையில்லாம அழிச்சிட்டோம். ஓகே, புத்திசாலிங்க. சக்கரவர்த்தி திரும்ப வந்தா அவன் பார்க்க பணம் கூட கிடைக்காது சிவராமா. பேட்ரிக், பி கேர்ஃபுல். இது சிரிக்கிற விஷயம் கிடையாது. அவங்கிட்ட ஜாக்கிரதையா இரு. யார? சக்கரவர்த்தியா? அவன் வரட்டும். அவன் வர்றப்ப வெடி சத்தத்தோட நம்ம அவனை வரவேற்போம். என்ன? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் ஊகிச்சிட்டோம். இன்னைக்கு நான் சிரிச்சுக்கிட்டே இருக்க போறேன். ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு தான் நிம்மதியா தூங்க போறேன். வரட்டுமா? பேட்ரிக், நான் திரும்ப வருவேன்டா. பாய். என்ன சக்தி? நீ ஆபத்துல இருக்கன்னு யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவரு கொல்ல திட்டம் போட்டிருக்காங்கன்னு அவருக்கு தெரியாம போச்சு. மயானத்துல அடக்கம் பண்றது கூட அவரோட உடம்பு முழுசா கிடைக்கவே இல்லை. அந்த பேட்ரிக், எட்வின், சிவராமன் சேர்ந்துதான் இவரை கொன்னது. டேய், எல்லாத்தையும் எடுத்து ஓரமா போடுற. தூக்கி போடுற.
என்னாச்சு என்னாச்சு ஒரு சாம்ராஜ்யத்துல 2 சக்கரவர்த்திங்க இருக்கக்கூடாது. ஒன்னு இந்த எட்வின், இல்ல அந்த உன்னிகிருஷ்ணன். அவன் என்ன தேடி வருவான். ஸ்டேடியத்தில் இருக்கன்னு சொல்லு. வேண்டாம், நீங்க யாரும் வர வேண்டாம். அவனை நானே பாத்துக்கிறேன். உன்னிகிருஷ்ணன், shoot me. Come on, shoot me. செத்து போட நாயே.